இன்னைக்கு காலை மலரில் நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் டாக்டர். உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். எனக்கு சந்தோஷம். குறிப்பாக உங்களுடைய மருத்துவ அனுபவங்களை பற்றிலாம் நம்ம விரிவாக பேசலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் பிறந்த சூழல், வளர்ந்தது, படித்தது? பிறந்தது கோயம்புத்தூர். முதல் ஸ்டடீஸ் டில் பியூசி, த லாஸ்ட் பேட்ச் ஆஃப் பியூசி கோயம்புத்தூர். ஜாயின் பண்ணது மெடிசன் 75ல் ஸ்டான்லி. இஎன்டி மற்றது பண்ணது மற்ற 2 மெடிக்கல் காலேஜ். 87ல் நான் இஎன்டி முடித்தேன். அது பின்ன இஎன்டி பண்ணிகிட்ருக்கிறப்போ ஐ காட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போது காது கேட்காமல் வர குழந்தைகள் அண்ட் கேன்சர், தொண்டையில் கேன்சர் வரும், ஆப்ரேட் பண்ணுவோம், குரல் போகும், உணவு பாதையில் கேன்சர் வரும். நம்ம நாட்டில் ரொம்ப லேட்டாக வருவாங்க, சஃபரிங் அதிகம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ரீஜெனரேஷனுக்குன்ட்டு மெடிசன் இல்லை. அண்ட் கேன்சர் பிகம்ஸ் மியூட்டிலேஷன். அண்டு கேன்சருக்கு ட்ரீட் பண்ணால் சில வேளையில் சீக்கிரம் இறந்துருவாங்கங்கிற நிலைமை ஆன்டி கேன்சர் மெடிக்கேஷன் கொடுக்குறப்போ. ஸோ இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் 87 to 90 எனக்கு வந்தது. ஸோ ரீஜெனரேஷனுக்கு மெடிசன் வெஸ்டர்ன் மெடிசனில் இல்லை. நம்ம நாட்டில் சில ஏன்ஷியன் டெக்ஸ்டில் வந்து ரீஜெனரேஷன் இருந்திருக்குன்ட்டு ரெஃபரன்சஸ் இருக்குது. இப்போ சித்தாலெல்லாம், ஹோமியோபதியில் கூட சில ரெஃபரன்சஸ் இருந்தது. அப்போ ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு அ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அதாவது ஒரு 15 தலைமுறையாக அவங்க வந்து சித்தா மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இன்ட்ரடக்ஷன் கிடைச்சப்போ அவர்கிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் எங்கள் மெடிசனில் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார். எல்லோரும் கிளைம் பண்ணுறாங்க, அதை ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த கிளைம் ஸ்டேஜில் தான் நாம் இருக்குமே ஒழிய வெஸ்டர்ன் மெடிசன் நம்மளை இன்னும் அக்செப்ட் பண்ணல ப்ரூவ் பண்ண ஸ்டேஜில். ஸோ வை நாட் வி டூ சம்திங் அப்படின்ட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஷனர்ஸும் வெஸ்டர்ன் மெடிக்கல் ப்ராக்டிஷனரும் 2 போல்ஸ் அப்பார்ட். இவங்ககிட்ட வெஸ்டர்ன் மெடிசன் தான் சுப்பீரியர்னு ஒரு ஈகோ இருக்கும். இந்த ஈகோனாலேயே 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. பட் ஐ ஃபவுண்ட் ஒன் பர்சன் வித்தவுட் அன் ஈகோ. அண்ட் நாங்கள் வி ஹேட் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி பயோடெக்னாலஜி. இதாவது இது வந்து 1990s. அண்டு அப்போ நான் என்ன சொன்னேன், இவங்க மெடிசனை ப்ராசஸ் பண்ணுற விதத்தில் வந்து நிறையா லாஸ் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஃபார்ம் வாங்க ஒரு 200 degreesல அதை ஹீட் பண்ணுவாங்க. பட் அதுவும் வேலை செய்யும். பட் அதை வந்து நம்ம நல்லா ப்ராசஸ் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ரோட்டீனோ இல்லை ஆல்கலாய்டோ டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும்ட்டு இவர்கிட்ட சொல்லிவிட்டு அது பயோடெக்னாலஜி வழியாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒரு ஹர்ப் இருந்ததுன்னா அதில் என்ன இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா வரும்ன்ட்டு. அப்போது வந்து நம்ம பாஸ்ட் பிரசிடெண்ட் ஏபிஜே அப்துல் கலாமுக்கும் இதே எண்ணம் தான் இருந்தது. அவர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து ஒரு நியூ ட்ரக் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவருக்கு இருந்தது. ஸோ இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 5 மெடிசன் வந்து நாங்கள் ப்ராசஸிங் கொடுத்தோம். இனிஷியலாக அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 6 மாதம் கழித்து ஒரு கால் வந்தது, நீங்கள் என்ன கொடுத்தீங்க, ப்ளீஸ் கம் ஓவர். பார்த்தா அங்கே வந்து இந்த லெரிஞ்சியல் கேன்சர் எபித்தீலியல் செல் லைன் இருக்கும். செல் லைன்னா இந்த கேன்சரை வந்து க்ரோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வேறு எதுவும் மெடிசன் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கல்ச்சர் பண்ணுற மாதிரி அது ஆட் பண்ணுதான்ட்டு அவங்க வச்சிருந்த கண்ட்ரோலை விட இது வந்து 10 times போட்டண்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. அண்ட் அந்த செல் லைனை அழிக்கிறது இல்லாமல் WBC சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை அணுக்கள், அதை வந்து அது மல்டிப்ளை பண்ணுச்சு. ஸோ ஒரு கேன்சர் மெடிசன் வந்து வெள்ளை அணுக்களை கொல்லாமல் கேன்சரை மட்டும் கொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அது அவங்களுக்கே பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. அது பிறகு டெல்லியில் வைராலஜி இன்ஸ்டியூட்டுக்கு அதை அனுப்பிச்சு வி ஐடென்டிஃபைடு ஒன் ஆன்டி கேன்சர் மாலிக்யூல் இன் ஒன் ஹர்ப். ஸோ இந்த கீழாநல்லின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதில் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போ ரேடியேஷன் கொடுக்குறீங்க, கம்ப்ளீட்டாக டியூமர் வந்து டிஸப்பியர் ஆகிறது இல்லை. அதுக்கு காரணம் வந்து அந்த டியூமரோட சென்டர் கோரில் வந்து ஆக்சிஜன் போகிறதில்ல. ஸோ ரேடியேஷன் வந்து மல்டிப்ளை ஆகிற செல்லை தான் கில் பண்ணும். ஸோ இந்த மெடிசன் வந்து அந்த ரேடியோ சென்சிட்டைசராக வேலை செஞ்சது. அந்த மாதிரி ரேடியோ சென்சிட்டைசர் வெஸ்டர்ன் மெடிசனில் கூட 1-2 தான் இருக்குது. இப்போது ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன், ஹைப்பர் தெர்மியா, அந்த மாதிரி பிளியோமைசின் ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ இதை பிரிட்டிஷ் ஜேர்னல் கேன்சரில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். அண்ட் யூஎஸில் போய் இதை ப்ரெசென்ட் கூட பண்ணோம்.
ஆன் அ எக்ஸ்பெரிமெண்டல் லெவல். பட் அதுக்கு மேலே என்னால் ஒரு தனி மனுஷனாக இதை கொண்டு வர முடியல. இப்போ ஃபார்மசூட்டிக்கல் கொலாபரேஷன் வேணும், ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 ஸ்டடீஸ் வேணும், அனிமல் ஸ்டடீஸ் வேணும். மெயின் பிளாக் வாஸ் அனிமல் ஸ்டடீஸ். தட் வாஸ் பிளாக்ட் இன் இந்தியா இன் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அனிமல் ஸ்டடீஸ் எல்லாம். ஸோ தட் வாஸ் இன் அரவுண்ட் 1998 to 2000. ஸோ அந்த 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நிறைய சொல்லிச்சு. அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசன்கிறது வந்து இட் இஸ் அ சயின்ஸ் வித் ஹியூஜ் பொட்டென்ஷியல். நாம் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணல, அதை யூஸ் பண்ணல. ஸோ ஒய் நாட் வி கம்பைன் போத் ஃபியூஷன் மெடிசன். யூஎஸில் வந்து அதை கேம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் யூஎஸ் போனப்போ சொன்னாங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேட் மெடிசன். அங்கே யூஎஸில் இட் இஸ் பீயிங் ப்ராக்டிஸ்ட் அண்ட் சைனீஸ் ப்ராக்டிஸ் இட். அண்ட் நம்ம ஹிமாலயாஸ்லேருந்து பீப்புள் டிபெட்டியன் மெடிசன் தே கோ அண்ட் ப்ராக்டிஸ். இப்போ there is a lot of advertisement for mammary cancer, புற்றுநோய், மார்பக புற்றுநோய்க்கு இப்போ ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 எல்லாம் ரொம்ப மியூட்டிலேட்டிங் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனுக்கு யூஎஸ் அத்தாரிட்டிஸ் அலோவ் காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன் டு பி யூஸ்ட். ஏன்னா அப்போ வந்து உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் நாட் அஃபெக்டட். யூ கிவ் chemotherapy, radiation, the person loses the quality of life. Maybe he will be living, but the quality of life is lost. But இதில் வந்து அந்த quality of life is there, அந்த immunity நல்லா இருக்குங்கிறதுனால அதை அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. So they asked us to do studies on animals and come back. I couldn't do it. That is the time when the autism started coming, more number of children with autism. அந்த ஆட்டிசம்ங்கிற பேரே இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது, இன்னும் நிறையா தெரியல, அப்போ இன்னும் தெரியாது. எங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே நாங்கள் படித்தது ஒரு பேஜ் தான் இருக்கும். இன்னும் நியூராலஜி டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 2 பேஜ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து ஐ தாட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு திருப்திகரமாக இல்லை. அதாவது அவங்களுக்கு ஏதோ மூளையில் பாதிப்பு இருக்குது, அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு உந்துதல் எனக்கு இருந்தது. அந்த 10 year எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு வந்து டெஃபினட்டாக நாம இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனை இங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட் ஃபீலிங். ஓகே. அண்ட் அப்போ தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணேன். வேர் இந்த இன்டகிரேட்டட் தெரப்பிங்கிறது வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனி டிசீஸ் த்ரூ வெஸ்டர்ன் மெடிக்கல் ரிசர்ச். பட் வெஸ்டர்ன் மெடிக்கல் ரிசர்ச்சில் வந்து கிரே ஏரியாஸ்ன்னு இருக்கு. கிரே ஏரியாஸ் வந்து வேர் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட். யூ கேன் டயக்னோஸ் பட் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த கிரே ஏரியாஸ்க்கு வந்து யூஸ் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ், apply treatment. So it's a fusion of Western and medical, Indian medical systems. அதுக்கு வந்து documented research இன்னும் பெருசா நம்ம பண்ணல. So I chose autism as the condition in which I'll apply this principle, document and see what happens. Okay. So we started in 2003 after a lot of studies. ஓகே டாக்டர், இப்போ ஆட்டிசம் பற்றி பேசும்போது இட் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின் இல்லையா? பட் ஒரு இஎன்டி சர்ஜன், நீங்கள் நியூராலஜி, அதுக்கப்புறம் டிட் யூ ஹேவ் டு? இதே கேள்வி தான் எனக்கு எந்த கான்ஃபரன்ஸில் போனாலும் ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்பாங்க, உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா ஓகே, ஆட்டிசத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் லெவலில் ஹாஸ்பிட்டல்ஸோ இன்னும் பெரிய லெவலில் இல்லை. இப்போ தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட் அபவுட் a week back they will start a division in child hospital. இந்தியா பூரா, ஏன் உலகம் பூரா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இது கேர் எடுத்துட்டு. அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ஆட்டிசம் குழந்தை பிறந்திருக்கும், அவங்க அதுக்கு ட்ரீட் பண்ணிவிட்டு தே வில் ஸ்டார்ட். ஸோ அதுதான் நிலைமை. எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் த பேரண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியில் ஆட்டிசம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா they don't know where to go. அண்டு நீங்கள் ரிச்சஸ்ட் டு ரேக் ஸ்டோரிஸ் எல்லாமே இங்கே தான் பார்க்கலாம். இப்போது நம்ம ஊரில் ரேக்ஸ் டு ரிச்சஸ்ட் ஸ்டோரிஸ் நம்ம நிறைய கேள்விப்படுவோம், செலிப்ரிட்டிஸ். இங்கே வந்து ரிச்சஸ்ட் டு ரேக் ஸ்டோரிஸ். ஏன்னா அவங்க ஜாபுக்கு போக முடியாது, அண்டு ஒன் ஆஃப் தெம் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு. அண்ட் டேக் கேர் ஆஃப் த சைல்டுங்கிறது வந்து 24/7 365. அண்ட் அதில் வந்து அவங்க ஃபேமிலி எக்கானமி அஃபெக்ட் ஆகும், ட்ரீட்மெண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை பார்த்து it is more a reaction from my heart rather than from my brain. And நீங்கள் கேட்குற நியூராலஜி, ENT இதெல்லாம்
நாமளாக கிரியேட் பண்ண எம்பெரிக்கல் டிவிஷன்ஸ். ஓகே. அண்ட் த ஹோலிஸ்டிக் மெடிசன்கிறது யூ ட்ரீட் த இண்டிவிஜுவல், யூ டோன்ட் ட்ரீட் த டிசீஸ். அண்ட் யூ கான் ட்ரீட் ஒன் நோஸ் அண்ட் தென் and specialty is going that way. But then we have more and more of specialization. Yes, that is also necessary. But இங்கே வந்து autism மாதிரி கண்டிஷன் வந்து you have to look at the individual and you have to look at, if you look at brain, the brain is not primarily affected. அது வந்து எடுத்தோன்னே அது இதோட இப்போ பார்த்தீங்கன்னா 1940 தான் இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க ஆட்டிசம்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறது. 1940 64 வரைக்கும் இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ சைக்காட்ரிக் டிசீஸ். 1964 தான் இது ஓகே பிரெயினோட ஏதோ ஒரு டேமேஜ்னால இருக்குது. அது கூட எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் இந்த ஃப்ராண்டல் போன் இன்ஜுரி வந்த சில்ட்ரன் வந்து இந்த ஆட்டிசம் குழந்தைகள் மாதிரியே, ஆட்டிசம்ங்கிறது வந்து இட் இஸ் கால் ஆட்டோயிசம். அவங்க ஒரு பபுள்குள்ளேயே இருப்பாங்க, அவங்க வெளி உலகத்தோட சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜுரி வந்த சில்ட்ரன் வந்து அப்படியே இருக்கிறப்போ ஏன் பிரெயினில் டேமேஜ் இருக்கக்கூடாதுங்கிற மறுபடியும் அது ஒரு பேரண்ட் இஸ் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஹீ ஸ்டார்டட் அன் ஆர்கனைசேஷன் இன் US, ஆட்டிசம் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கான்னு ஆரம்பித்து எல்லா பேரண்ட்ஸையும் யுனைட் பண்ணி அப்போ இருந்து ஆரம்பித்த ரிசர்ச் தான் இப்போ நாங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 2010 அவங்களோட ஆனுவல் கான்ஃபரன்ஸில் என்னோட ஃபைண்டிங்ஸை நான் ப்ரெசென்ட் பண்ணேன் இந்த பேப்பரை. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கட் பிரெயின் ஆக்சஸ், அதாவது நம்ம ஜீரண மண்டலத்துக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. இது முன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? சர்ப்ரைசிங். சர்ப்ரைசிங் இல்லை. இப்போது சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கலை, 2 தடவை நீங்கள் வாமிட் பண்ணிங்கன்னா இந்த ஷோ முன்னால் இப்போ நடத்த முடியுமா? உங்கள் மூடு இருக்கும், you will look miserable. But your brain is not affected, it is only your stomach and intestine. So அதில் வந்த toxins, they travel all over the body, they get into the brain and then give you trouble. So நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆச்சுன்னா it will not allow the other system to function normally. So this is called molecular order. இப்போ ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போது லாரியிலேருந்து செங்கல் இறக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நின்றுருப்பாங்க, ஒவ்வொருத்தராக செங்கல் பாஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஒருத்தன் செங்கலை கீழே போட்டான்னா அடுத்தவன் நிறுத்தினா தான் அது அந்த ஆர்டர் சரியாக இருக்கும். அவன் பார்க்காம பாஸ் பண்ணான்னா அவன் காலில் விழுந்து அந்த ஆர்டர் போச்சுன்னா அங்கேருந்து இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் டிசீஸ். ஸோ இப்போ ஒரு டிசீஸ் அந்த நிறுத்தி அந்த செங்கலை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா then the whole order will go. So we call it a molecular order. ஸோ அதுதான் இந்த ஆட்டிசத்துக்கு நான் அப்ளை பண்ணேன். அதாவது காரணமே இல்லை, இது ஒரு சிண்ட்ரோம் அண்டு இதை வந்து நம்ம ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தப்போ, அட்லீஸ்ட் இன் சம் ரிசர்ச் குவார்ட்டர்ஸ் அவங்க வந்து இதுக்குன்ட்டு ஒரு பேத்தோஃபிசியாலஜிங்கிறது வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங் எப்படி டிசீஸாக மாறுதுங்கிற ஒரு சயின்ஸ். ஸோ அந்த பேத்தோஃபிசியாலஜியில் வந்து இந்த குழந்தைகள் மரபணுக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீன்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஜீன் வந்து அவசியம். இது எப்படி அவசியம்னா, இப்போது இவருக்கு பிளாக் ஹேர் இருக்குன்னா அந்த ஜீன் வந்து இட் இஸ் அசம்பிளிங் அ ப்ரோட்டீன் விச் வில் ப்ரொடியூஸ் பிளாக் ஹேர். ஸோ இப்போ எனக்கு பாதி ஒயிட்டு பாதி பிளாக்காக இருக்குன்னா there are some assembly proteins which are defective which is creating. ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆன 45 daysல half his hair became white. The stress of presidency did not allow the genes to assemble normal proteins. So stress is a trigger which assemble defective proteins. So in the children, they don't have strong enough genes to stand toxins around us. நம்மளை சுற்றி என்விரான்மெண்ட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. அந்த டாக்ஸின்ஸை வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா நம்ம ஜீன்ஸ் வந்து நல்லா ரோபஸ்ட்டாக இருக்கணும் அண்டு நம்ம மாலிகுலர் ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணும், டைஜஸ்ட் ஆனது வெளியேறணும், அண்ட் தட் ஷுட் பி அசிமுலேட்டட் அண்ட் யூ ஷுட் ட்ரைவ் எனர்ஜி அண்ட் அந்த மாலிகுலர் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த என்விரான்மெண்டல் டாக்ஸின் when the gene is susceptible, அதாவது வல்னரபிள்னா பாதிக்கக்கூடிய
தன்மையில் இருந்ததுன்னா அந்த டாக்ஸின்ஸ் இவங்களை அஃபெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணி, அதாவது இதிலெல்லாம் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விட தெரியலன்னா யூ டிவைஸ் அ ஹைப்போதசிஸ், இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. மெடிசனில் தட்ஸ் அன் அக்செப்டட் திங். அந்த ஹைப்போதசிஸ்க்கு யூ டிவைஸ் அ ட்ரீட்மெண்ட் டெக்னிக் அண்ட் ட்ரீட் இட். அண்ட் இஃப் யூ ட்ரீட் த ஃபஸ்ட்டு பேஷண்ட் பிகம்ஸ் பெட்டர், ஓகே அந்த ஹைப்போதசிஸ் கரெக்டாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெங்குக்கோ இல்லை அந்த சில ஃபீவருக்கோ வெஸ்டர்ன் மெடிசனில் இல்லை, நம்ம பப்பாளி எக்ஸ்ட்ராக்ட் இது பண்ணால் இந்த ஹைப்போதசிஸ் துளசி இலை எல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இன்னொரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணு. when there is no, so 10 பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணினா you are replicating, you are repeating the results, then the hypothesis becomes strong. ஸோ இதுலேயும் genetic vulnerable children, environmental toxins, they affect their intestine. Most of the children, இப்போ ரிசர்ச் ஆரம்பிச்சு they found most of the autistic children பேச மாட்டாங்க, கத்திட்டு இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, அண்டு இப்போ பாரு ஓடிட்டு இருப்பாங்க, சிலர் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இது எல்லாமே சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு குரூப் வந்து தே டிட் எண்டோஸ்கோப்பி, தே ஃபவுண்ட் இன்டெஸ்டைனில் வந்து நிறைய அவங்களுக்கு மாறுதல்கள், ஸ்டமக்கில் அல்சர் மாதிரி, இந்த இங்கே ரீஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவீங்க, ஆசிட் வந்து உங்கள் உணவு பாதிக்கு வருது, அந்த மாறுதல் எல்லாமே இருந்தது. அது வந்து ஒரு 400 சில்ட்ரனுக்கு பண்ணிவிட்டு தே கேம் அவுட் வித் ஹைப்போதசிஸ். அவங்க தூங்காமல் இருக்கிறது அண்டு இந்த அஜிடேஷன் எல்லாமே அவங்க பேச முடியாதனால இந்த வலியோட வெளிப்பாடு. இப்போ வந்து நீங்கள் சைனாக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி வந்துருச்சு, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் தான் பேசுவீங்க, சைனீஸில் பேசினா தான் உங்களுக்கு புரியுங்கிறப்போ ஒரு 3 நாள் உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலைன்னா how will you be? You will become agitated. அதே நிலையில் தான் அந்த குழந்தைகள். அவங்க சொல்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அவனுக்கு வந்து சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாக இருக்குது, காலையில் இருந்து சொன்னால் அவங்க அம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ட்டு திணிக்கிறதுங்கிறப்போ அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறப்போ ஓ இஸ் ஆட்டிஸ்டிக். ஸோ இட்ஸ் பிஹேவியரல் மேனிஃபெஸ்டேஷன் எடுக்கிறத விட these people said it is an organic disease. So treat that, then it will become better. So that became a என்ன சொல்கிறது, ஒரு இருட்டு ரூமில் லைட் ஏற்றி வைக்கிற மாதிரி. ஸோ there is one way to treat these children. அப்படியே படிப்படியாக அந்த ரிசர்ச் இதெல்லாம் ஃபைபர் ஆப்டிக் ஸ்கோப்பியும் வந்ததுக்கப்புறம் சயின்ஸில். அண்ட் அதுக்கப்புறம் we started studying the brain. அந்த பிரெயினில் கூட எம்ஆர்ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க, சிடி ஸ்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஃப்எம்ஆர்ஐன்னு ஒரு ஸ்டடி இருக்குது, ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ. ஸோ இந்த போர்ஷன் இப்போ நான் கையை இப்படி ஆட்டுறேன்னா ஒன் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் இஸ் ஆக்டிவ், அதை கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் தே ஆடட் மோர் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் 2004 தே ஃபவுண்ட் அவுட் பிரெயினில் சில பகுதியில் தேர் ஆர் கெமிக்கல்ஸ் விச் ஆர் டேமேஜிங் த பிரெயின் கால் சைட்டோகைன்ஸ். ஸோ அதை கண்டுபிடிச்சாங்க. அது வந்து வெரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட், ஜான் ஹாப்கின்ஸ் இதில் கென்னடி கிரேகர்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ டிவிஷன் ஃபார் ஆல் திஸ் டிசபிலிட்டி ரிசர்ச். அவங்க பண்ண ஸ்டடி வந்து இட் இஸ் அவேக்கனிங் ஸ்டடி. ஸோ அதுதான் இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான பேசிஸாக இருக்குது. ஸோ பிரெயினில் அந்த சைட்டோகைன்ஸ் வரணும்னா இட் குட் ஹாவ் கம் ஃப்ரம் த இன்டெஸ்டைன். ஸோ இந்த இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் we call something like blood brain barrierன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பிரெயினுக்கு போயிடாது. there is a barrier. இந்த பேரியர் தாண்டி தான் போகும். அதை தாண்டி போன டாக்ஸின்ஸ் வந்து they affect. ஸோ அதை அஃபெக்ட் பண்ணுறப்போ அந்த பிரெயினுக்குள்ளே கண்டக்ஷன் சரியில்லை. ஸோ பிரெயினுங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஹார்ட்வேர், மற்ற எல்லாம் சாஃப்ட்வேர். ஸோ இப்போது உங்கள் பிரெயினில் வந்து there is a lot of software about this tele industry, how to compare and all this kind of stuff. And என்னோட பிரெயினில் maybe there is a different software. இந்த சில்ட்ரனோட பிரெயின் வந்து because it is inflamed, it is not taking in the software. Okay. So இது வரைக்கும் வந்து there is an altered software input. ஸோ இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ண முடியுமா, இவங்களை ட்ரெயின் பண்ண முடியுமான்ட்டு நாங்கள் எடுத்திருக்கிற கான்செப்ட் வந்து இட்ஸ் அன் இன்சைட் அவுட் டெக்னிக். கேன் வி ஆல்டர் த ஹார்ட்வேர்? இஃப் த பிரெயின் இஸ் இன்ஃப்ளேம்ட், அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணோம்னா
அந்த கண்டக்ஷன் பெட்டர் ஆச்சுன்னா can it take the software which other people take? That's a concept. This is a concept, it is there in Western medicine also, but they don't have solutions. So என்ன மெடிசன் யூஸ் பண்ணால் இது இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணலான்ட்டு அங்கே தான் வி யூஸ் ட்ரெடிஷ்னல் இந்தியன் சிஸ்டம்ஸ். ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் நம்மளுடைய பாரம்பரிய இந்திய மருத்துவம் அலோபதி மருத்துவம் சேர்ந்து ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு எப்படி நீங்கள் சிகிச்சைகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பற்றி விரிவாக சொல்கிறீங்க டாக்டர். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாங்க. இந்த காலை மலரில் நாம் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். அவருடைய மருத்துவ அனுபவங்களை விரிவாக நம்மளோட பார்த்துட்ருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசனோட இதை இணைஞ்சு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்கன்னா இப்போ எதெல்லாம் இதை இணைச்சு நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க சார் உங்களோட மெடிசனோட சேர்த்து? மெயின் காம்பனண்ட் இஸ் சிதா, பிகாஸ் I have a friend who is working with me for the past 20 years, who is a knowledge base of Siddha, and yoga use பண்றோம், and Ayurvedic therapies னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த தெரப்பீஸில் எல்லாமே நிறைய இந்த மாதிரி பிரெயின் ஸ்டெம், பிரெயின் செரிபல்லம்னு சொல்கிறோமா அந்த பகுதிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்ட்டு அந்த சிஸ்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் இப்போ இந்த டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வி ஹவ் டெய்லர் மேட் இட் ஃபார் திஸ் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த சில்ட்ரனுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும். ஸோ இதையெல்லாம் வந்து வி ஹவ் டிவைஸ்ட் a standardized protocol. இந்த ப்ரோட்டோகால்னு சொல்கிறது வந்து மெடிசனில் ஒரு இது, இந்த சில்ட்ரனுக்கு இந்த ஒன் ஆஃப்டர் another we do it. அதை 10 இயர்ஸாக நாங்கள் இவால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணது வந்து ரெப்ளிகேட் பண்ணுறோம் சில்ட்ரனை. அண்ட் இப்போ we have come to a stage in which we feel that we are good enough. If we get a child, ஒரு 3 இயர்ஸில் ஒரு சைல்டு இஸ் டயக்னோஸ் வித் ஆட்டிசம், அதை வந்து எங்களால் டர்ன் அரவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ எங்களோட கான்ஃபிடன்ஸ். டாக்டர், ஆட்டிஸ்டிக் குழந்தைகளுக்காக உங்களுடைய இன்டெகிரேட்டட் தெரப்பி பற்றி சொல்கிறீங்க. பட் ஜென்ரலி யூஸ்வலாக ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தோடனே ஆக்குபேஷனல் தெரப்பின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லுவாங்க இல்லையா? அது நீங்கள் கம்பைன் பண்ணியிருக்கீங்களா இல்லை இது மட்டும்தானே? அதுதான் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு டிவிஷன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பயோமெடிக்கலாக எது போகுதோ தட் இஸ் அ ட்ரீட்மெண்ட். இன்டர்வென்ஷனுங்கிறது ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் அதர் திங்ஸ் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் ட்ரெயின் திஸ் சில்ட்ரன். இப்போ வந்து நம்ம இந்த ஹார்ட்வேரை கரெக்ட் பண்ணோம்னா டேக்கிங் இன் தி சாஃப்ட்வேர் வில் பி மச் மோர் அக்செப்டபிள். ஓகே. இப்போ ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் கிட்ட போய் ஒரு சைல்டை ட்ரீட் பண்ணதில் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டுன்னா அவன் உட்காரவே மாட்டேங்கிற ஒரு இடத்துல தட்ஸ் அ டிஃபிகல்ட். ஓகே, he is not looking at his eyes, that's a difficult. முகம் பார்த்து பேசுறது இல்லை, and he jumps around, and ஒரு தடவை சொன்னால் செய்கிறது வந்து 10 தடவை 15 தடவை சொல்ல வேண்டிட்டு இருக்கு, and next day he forgets it. இதை மாத்திரம் தான் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டோட இது. ஸோ இப்போது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் 6 to 8 வீக்ஸில் we are able to make an eye contact better. And எம்பத்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, எமோஷன்ஸ் அண்ட் எம்பத்தி. அதாவது நீங்கள் அழுகிறப்போ நீங்கள் எதுக்கு அழுகிறீங்களோ அந்த ஃபீலிங் எனக்கு வந்து நான் தட்ஸ் அன் எம்பத்தி. தட் இஸ் அதாவது புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸும்பாங்கல்ல, அந்த எம்பத்தி வந்து இந்த குழந்தைகளுக்கு வரவே வராது அப்படின்னு சொன்ன நிலையை வந்து நாங்கள் இப்போ மாற்றிருக்கோம். இப்போ எம்பத்தி ஸ்கேலில் எங்கள் சில்ட்ரன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னா அவங்க அம்மா அழுகிறப்போ போய் கண்ணை துடைச்சி விட்டாட்டா தட்ஸ் ஹையஸ்ட் எம்பத்தி ஸ்கேல் our children are doing. And eye contact is better. And most of our children, we have taken them away from diaper. Okay. And they control their urine and bowel output. Okay. And 80% they don't wet and soil the night bed. So இது வந்து it's an improvement. So இப்படி இருக்கப்போ நீங்கள் ஓட்டி கொடுத்தாலும் ஸ்பீச் கொடுத்தாலும் the improvement will be much more. Right. புரியுதுங்களா? ஸோ இது எப்படின்னா ப்ரிப்பேரிங் த சாயில் ஃபார் த சீட்ஸ் க்ரோ. ஸோ இப்போ வந்து ஆட்டிசத்தை க்யூர் பண்ண முடியுங்கிறது நாங்கள் பேசலாம். இப்போ க்யூருங்கிறது எங்கள் எய்மும் இல்லை. ப்ராப்ளம் என்ன, தே ஆர் டிபெண்ட் த்ரூ அவுட் லைஃப் ஆன் பேரண்ட்ஸ். இப்போ வந்து 25 வயசில் ஒய்ஃபுக்கு 25 வயசு, அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து 30 வயசு, ஒரு குழந்தை ஆட்டிசம் பிறந்திருந்ததுன்னா இவங்களுக்கு 50 இயர்ஸ் ஆகிறப்போ அவனுக்கு 20 இயர்ஸ் ஆகுது, ஸ்டில் ஹி இஸ் டிபெண்ட்.
அண்ட் நம்ம ஊரில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ எவ்ரிடே அவங்க தூங்க போகிறப்போ நமக்கு அப்புறம் என்ன, தட் இஸ் அ ஒரி. ஸோ தே லூஸ் தேர் ஸ்லீப், தே லூஸ் தேர் ஹெல்த். இப்போ வந்து வெதர் we can make the children independent at least by the age of 18. And independentங்கிறது total independent like another child இல்லை. He will look after himself, he will brush, bathe, dress himself. And ஒரு சின்ன command கொடுத்தீங்கன்னா he will go and do it. Most of them will do it on a trained command. இப்போ அங்கே உட்காரு அப்படின்னா like a parrot they may do. But if there is an obstacle, they will stop, they will freeze. I mean, இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக நான் பேசுகிறேன். See, some children may be different, some may be thing. But overall, which is the maximum problemனா இதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த அப்டக்கிளை தாண்டி அவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னா தட் இஸ் செமி இண்டிபெண்டன்ஸ். ஸோ இஃப் வி கெட் டு தட் பர்டிகுலர் ஸ்டேட்டஸ், the load on the parents' psychology comes down. Okay? And they are more confident. இப்போ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாருக்காவது ஒரு ட்ரஸ்ட்டில் கொடுத்துட்டு லுக் ஆஃப்டர் மை சைல்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கூட ட்ரபுள்சம் சைல்டை பார்க்குறதுக்கு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ தான் பணம் கொடுத்தா கூட. அண்ட் அதை மாற்றணுங்கிறது தான் பண்ணுறோம். அண்ட் இப்போ இங்கே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது கூட அவேர்னஸ் இன்னும் வரல. ஓகே, அண்ட் டெஃப்னஸ் மாதிரி இங்கே தெரிய வரல, பிளைண்ட்னஸ் மாதிரி தெரிய வரல. ஒரு லயன்ஸ் கிளப் மீட்டிங்கோ இல்லை ரோட்டரி மீட்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்கில் போய் ஆட்டிசம்னு பேசினா ஆட்டிசம்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியக்கே ஒரு 15 நிமிஷம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. யூஎஸில் வந்து பிறக்கிற 116 சில்ட்ரன் 116 சில்ட்ரனில் ஒரு சைல்டு வந்து ஆட்டிஸ்டிக்காக பார்க்குதுங்கிறத வந்து அவங்க செனட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் எவ்வளோ ரேஷியோ இருக்குன்ட்டு கூட நம்ம இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பில்டப் பண்ணல. பட் நிறைய இருக்குது. எங்கே போய் நீங்கள் கேட்ட மாதிரி எங்கே போவாங்க, எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஒரு புக்லெட் கூட போட்டோம், என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப். அண்ட் இப்போது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வி ஆர் ஹோல்டிங் அ ஃப்ரீ கேம்ப். தட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்க்ரீனிங் அண்ட் கைடன்ஸ். இனிஷியல் ஸ்க்ரீனிங். அதாவது இப்போது ஸ்கூலில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நிறைய மூவிஸ் பார்த்துருக்கீங்க, அந்த லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ஆட்டிசம் மாதிரி இருக்கிறதுல அது 5 times மோர். படிக்கல, ஏன் படிக்கல, தெர் இஸ் அ டிசபிலிட்டி, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பிகாஸ் வி ஹவ் சோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ். இது நமக்கு வந்து சிறுசாக தெரியுது, பட் இதுவும் பெரிய ப்ராப்ளம் தான் சொசைட்டியில். இன்னொரு ஃபேமிலியில் இருந்தால் உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்ட்டு இல்லை, அந்த ஃபேமிலி கான்ஸ்டியூட் சொசைட்டி. அந்த சொசைட்டியோட ப்ராப்ளம் வந்து ஒரு நாள் நம்ம முகத்துலேயும் வெடிக்கும். அந்த வால்கனோ கூட எரப்ட் ஆகும். அந்த எரப்ட் ஆகிறப்ப நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். பட் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு மாதிரி நாங்கள் 2003 ஸ்டார்ட் பண்ணுறப்போ பேரண்ட்ஸுக்கு சொன்னது இட் இஸ் அ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். அதாவது இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆட்டிசம் அப்படிங்கிற ட்ரெயிட் வந்து இட் இஸ் இன் யோர் பிரெயின் ஆல்மோஸ்ட் லைஃப் லாங். அதுலேருந்து நீங்கள் விடுபட்டால் கூட அதோடைய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். அண்ட் இப்போது எங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஒரு 3 இயர்ஸில் ஒரு சைல்டு ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஒரு 2.5 இயர்ஸில் we will be able to make it and then decentralize பண்ண முடியும். இப்போ பொறுத்த வரைக்கும் they have to come to the center every dayங்கிற மாதிரி இருக்கிற நிலைமையை மாற்றி இப்போது வேறு நாட்டிலேருந்து கூட வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்டு அவங்கெல்லாம் இப்போ டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ they can go and come back. ஸோ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் பேசுகிறதுக்கு அதுதான் காரணம். அதாவது சிட்னியில் அந்த சிஸ்டத்தில் டயக்னோஸ் பண்ண சில்ட்ரன் தே ஹவ் கம் அண்ட் இங்கே ஒரு 4 இயர்ஸ் இருந்துட்டு ட்ரீட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே போயிட்டு அதே ஃபிசிஷியன் ஹஸ் டயக்னோஸ் அண்ட் செட் he has come out of most of the autism children. இப்போ வந்து நார்மல் ஸ்கூலில் அவர் இருக்கார். அங்கேருந்தே மற்ற சில்ட்ரன் வந்திருக்காங்க இப்போது. ஸோ இது வந்து மெடிசனில் அன்பயஸ்ட் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. அதாவது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் கொடுக்கக்கூடிய அசஸ்மெண்ட் வந்து இட் இஸ் மோர் வேலிட். ஸோ அதை வச்சு நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கேட்ட எவ்வளவு நாள் அப்படிங்கிறது வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் லாங் கண்ட்ரோல்.
லைஃப் லாங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் கூட இட்ஸ் லைஃப் லாங் எயில்மெண்ட். அண்ட் இது வந்து இந்த ஆட்டிசம்ங்கிற லேபிள்னால லைஃப் லாங்கான்ட்டு நம்ம பயப்படுறோம். பட் இது வந்து ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க். யூ ஹாவ் டு ஃபாலோ சம் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். அதெல்லாம் வச்சுட்டோம்னா இட் இஸ் கம்பேட்டபிள் அண்ட் தென் வீ கேன் ஹாவ் மேனேஜபிள் சில்ட்ரன். அண்ட் அந்த மேனேஜபிள் சில்ட்ரன் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்காங்கங்கிறது வந்து இட் இஸ் டு பி சீன். நிச்சயமா சார். ஆட்டிசம் பாதித்துள்ள குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய இந்திய மருத்துவத்தோட இங்கிலீஷ் மெடிசனும் சேர்ந்து எப்படி நீங்கள் அதை ட்ரீட் பண்ணுறீங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பல நிலைகளை இன்றைக்கி எங்களோட பாந்திருக்கீங்க சார். எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய மருத்துவ பார்வைகள் அனைத்தும் எங்களோட பாந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர்.